Hello guys, this is Afuwai. So welcome back to another video. Instagramல what's your biggest flex அப்படின்னு கேட்டிருந்தேன். So flexனா வந்து அது மாட்டுவாங்க, அது கிடையாது. இதுல வந்து நான் ரொம்ப திறமையானவன், இதுல வந்து நான் கெத்தா காட்டிப்பேன், இதுல நான் கெத்து அப்படின்னு சொல்றது வந்து ஃபிளெக்ஸ். சோ அதுக்கு நான் கேட்டிருந்தேன், நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருந்தாங்க. அதான் பார்க்க போறோம். நல்ல क्वेश्चन. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி எனக்கு கேள்வியே தெரியாதே. கேள்வி கேக்குறீங்களே, அதே கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா. கேள்வியடா கேக்குற நீ. இத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க. கேள்வி கேட்டதுக்கே குடிக்காதவன் கேள்றா கேள்வி. அண்ட் வீடியோட கடைசியில என்னோட பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு வீடியோ ஃபுல்லா பார்க்க வைக்கிறது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் ஃபெயிலியர் வச்சு இன்னொரு லவ் டெவலப் பண்ணுவேன். இல்ல எனக்கு புரியல, ஹவு லவ் ஃபெயிலியரை வச்சு இன்னொரு லவ், அதாவது இந்த சிம்பத்தி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. லவ் ஃபெயிலியர் ஆயிட்டு சோகமா இருப்பாங்க, எல்லாரும் சோகமா தான் இருப்பாங்க, நான் அது இல்லைன்னு சொல்லல. பட் அந்த சோகத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமா ஆக்கி இன்னொருத்தங்களை வந்து அட்டென்ஷன் வர வைக்கிறது. நானே வந்து இப்படி இருக்கேன், யாராவது பேச நல்லா இருக்கும். இந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இட்ஸ் ட்ரூ கைஸ். அதை வச்சு வேற பார்ட்னர்ஸ் கண்டுபிடிச்சு நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கான்ட் பிலீவ் இட்ஸ் ட்ரூ, ரியலி ட்ரூ. கத்துக்கோங்கடா இதெல்லாம். தெரியுது, நீ மூடு. பாத்ரூம் சோப்பு கை தவறி மிஸ் ஆயிடுச்சுன்னா கீழே விடுறதுக்குள்ள பிடிப்பேன். இது இல்லாமடா ஃபிளெக்ஸ். டேய் என்னடா டயலாக் இது? இப்ப ஏதாவது நீங்க பொருள் வச்சிருக்கீங்க, அது கை தவறி கீழே விழுதுமா, அது பிடிச்ச உடனே ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அந்த ஸ்பைடர்மேன் ஃபீல் வந்து உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். லிட்டரலா ஒரு 4 days பிஃபோர் வந்து நான் ஜிம்ல இருந்து வெளியே வரும்போது என்னோட இயர்பட்ஸ் வந்து எடுத்துட்டு உள்ள வச்சுட்டு பாக்கெட்ல வைக்கிறப்ப கீழே விழுந்துருச்சு. 2 வாட்டி இப்படி கை தட்டி கீழே இப்படி பிடிச்சிட்டேன். ஓ மை காட், அது சம மொமெண்டா இருந்துச்சு. உங்களுக்கும் நிறைய நடந்திருக்கும். 2 days மேலயும் ஆய் போகாம இருப்பேன் ப்ரோ. இதெல்லாம் ஒரு ஃபிளெக்ஸா? 2 நாள் மேல வந்து ஆய் போகாம இருப்பீங்களா? நான் வந்து சில பேர்ல கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க 3 நாள் 1 வாரம்லாம் போகாம இருப்பாங்க. எப்படி எனக்கு தெரியல. எனக்குலாம் டெய்லி ஷார்ப்பா என்னை எழுப்புறதே அவன் தான் என்ன அலாரம் கூட என்ன வந்து எழுப்ப மாட்டான். அவன் ஷார்ப்பா நான் காலைல எழுப்பிடுவான். அவன் எழுப்பினாதான் என் வாழ்க்கை ஓடுது. அவன் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல சரி, ரியலா கொஸ்டின் எனக்கு. இது நிஜமாவே அது எப்படி வரவே வராதா? ரியலா தான் கேக்குறேன். அது எப்படி அது அப்படியே நின்றுமா? அது என்ன சொல்லுவாங்களே, கான்ஸ்டிபேஷனா வாயில வர மாட்டேங்குது. நாள் போகாம இருந்ததுன்னா ஒரு நோய் மாதிரி வரும். அது வந்து கெட்டது நமக்கு. அதெல்லாம் எதுவும் ஆகாது அவங்களுக்கு. யாரா அப்படி உண்மையிலே இருந்தீங்கன்னா கீழே ஏதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன். அவ்வளவுதான். தெரிஞ்சுக்க, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. Never named by bike or other things. ஐயோ ஓகே, this is the flex. இது வந்து நான் இது ஒத்துக்கிறேன். இது வந்து நான் இது 100% flex தான். எனக்கு பர்சனலா பிடிக்காது இந்த மாதிரி பொருளுக்கு நேம் வைக்கிறதுலாம். நிறைய பேர் இருக்காங்க, எதுக்கு ஒரு பைக் வாங்கி அதே பேரை 100 பேர் வச்சிருப்பான். பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? எனக்கும் தான் பொண்டாட்டியா இருந்தா. அது வந்து சர்வீஸ் பண்ணும்போது வாஷ் பண்ண போவாங்கல்ல, வாஷ் பண்ணி அது வண்டி ஃபுல்லா நொறையா இருக்கும்ல, அதை வந்து இவனுங்க போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. மை பேபி இஸ் இன் ஷவர், ஹாட். ஐயோ, அது போடும்போதே உங்களுக்கு ஏதோ தோணலையா? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி தோடுதா? சில பேர்லாம் மத்தவங்க பண்றதுனாலே பண்றாங்க. அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். Never been in love with a girl before. புரியல. ஓ, வானவில் நண்பரா? ஓ, பக்கத்துல. ஓ, கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து பொண்ணு மேல காதலே இல்லையா, பிகாஸ் ஒரு ஃபைனல் லவ் பண்ணிட்டு இருந்தாராம். அதான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன். பிகாஸ் பக்கத்துல வந்துட்டு ரெயின்போ சிம்பிள் போட்டிருக்காரு. ஸோ வானவில் கைஸ், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு வாட்ச் மை வீடியோஸ். தாராளமா நீங்க என் வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ அப்பதான் வியூஸ் ஏறும். எக்ஸாமுக்கு முன்னாடி டே படிச்சுட்டு குட் மார்க்ஸ் எடுத்துருவேன். கைஸ் இது வந்து நானே என்ன சொல்லிக்கலாம். இது வந்து நீ உணர்ச்சி வச்சத அடக்கு. ஸ்கூல் டைம்ஸ் எல்லாம் எனக்கு இது வந்து செட்டே ஆகாது. நான் பண்ணதும் கிடையாது. ஒன்ஸ் இது காலேஜ் டைம் வந்தோடனே இது எப்படி அது மாறிச்சுனே தெரியல. நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்ல நாளைக்கு நார்மலா ஏதாவது எக்ஸாம் வச்சிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு நைட் இப்பதான் உட்காந்து படிப்பேனே, பார்த்தா நாளைக்கு நல்ல மார்க் எடுத்துருவேன். சில டைம்ஸ் நைட் படிக்காம காலையில எக்ஸாம் அன்னைக்கெல்லாம் படிச்சு நல்ல மார்க்லாம் எடுத்திருக்கேன். நல்ல மார்க்குன்னு உடனே சென்டமோ 95 90க்கு மேலே நினைச்சாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்ல மார்க்னா ஒரு 60 to 75. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க். அது நல்ல மார்க் தான். ஏன்னா கொஸ்டின் பேப்பரே ஆன்சர் ஷீட்ல எழுதி வச்சிருக்க. படிக்காமலே எக்ஸாமுக்கு முன்னாடி டேவோ இல்லை எக்ஸாம் அன்னைக்கோ படிச்சுட்டு இந்த மார்க் எல்லாம் எடுக்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் தானே. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா.
நெவர் ட்ரைட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். இது வந்து ஒரு 3-4 பேராச்சு இதே இதை சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கிரேட் ரியலி. இது ஃபிளெக்ஸ் தான். சில பேருக்கு வந்து இதுல என்ன வாழ்க்கையில என்ஜாய்மெண்ட்டே இல்லை, இதுல என்ன பெரிய ஃபிளெக்ஸ், இது என்ன பெரிய பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஓகே, உங்க இஷ்டம். நீங்க சிகரெட் அடிக்கிறதோ தண்ணி அடிக்கிறதோ யுவர் விஷ். பட் அடிக்காம சொசைட்டியில் இருக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் தான். பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்க வந்து சில பேருக்கு அது தேவைன்னு பண்றதை விட மத்தவங்க பண்றதுனால பண்ணணும்ட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ குடிக்கிறதோ சிகரெட் அடிக்கிறதோ உங்க இஷ்டம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் குடிக்காதீங்க, சிகரெட் பண்ணாதீங்க. இட் இஸ் பேட், ரியலி பேட். உங்களுக்கும் கெட்டது, உங்க வீட்டுக்கும் கெட்டது. பிரீத் ஏர். ஓகே கைஸ், ஸோ என்னோட பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் என்ன அப்படின்னா ஆப்வியஸா என் நேம் தான். இதுல ஒரு ஃபிளெக்ஸா அப்படின்னு தூக்கிட்டு வராதீங்க. அப்படித்தான்டா பேசுவேன். எனக்கு இது ஒரு பெரிய ஃபிளெக்ஸ். பிகாஸ் நான் வந்து என்னோட லைஃப்ல இவ்வளவு வருஷத்துல வந்து நான் என்னோட பேர் வச்சு நான் யாரையும் மீட் பண்ணது கிடையாது. அதனால எனக்கு அது பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் மாதிரி தெரியுது. படிச்ச ஸ்கூல்லயும் சரி நான் மட்டும் தான் அந்த பேர்ல இருந்தேன். நான் படிச்ச காலேஜ்லயும் சரி நான் மட்டும் தான் அந்த பேர்ல இருந்தேன். நான் போன ஆஃபீஸ்லயும் சரி நான் மட்டும் தான் இந்த பேர்ல இருக்கேன். நான் இருக்க ஏரியாலயும் சரி நான் மட்டும் தான் அந்த பேர்ல இருக்கேன். நான் இருக்கிற போதும். சோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சோ யூனிக்கா நிறைய பேர் நேம்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே அது ஒரு பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் யூனிக் நேம். சோ துமில் குப்பம் வவ்வாலு. என் நேம்ல யாருமே இல்லைன்னா நான் சொல்லல. சும்மா நீங்க என் நேம் போட்டு இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல சர்ச் பண்ணாலே கொத்தா வரும். பட் நான் இருக்கிற ஏரியாலயோ என்ன சுத்தியோ நான் யார்கிட்ட போய் என் பேரை சொன்னாலோ அவங்க இது வரைக்கும் என் பேரை கரெக்டா சொல்லி சரி நான் கரெக்டா 10 வாட்டி ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டா சொல்லியும் அவங்க தப்பா தான் என்ன கூப்பிடுவாங்க. நானே வேற வழி இல்லாம அக்செப்ட் பண்ணிட்டு போவேன். என் காலேஜ்ல எல்லாம் என் ப்ரொஃபசர்ஸ் மேம்ஸ் எல்லாம் வந்து என்னென்னவோ சொல்லி கூப்பிடுவாங்க. அது என் பேரே கிடையாது. அதை வச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ப்பாங்க. பட் ஐ யூஸ் டு இட். ஸோ யா கைஸ், தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. வீடியோட கடைசி எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஸோ until see you, bye bye.